ஓகே. ஏய் சேஞ்ச் பண்ணு. அவ சேஞ்ச் பண்ணு. முன்னாடி பாத்து பாத்து. ஏய் சேஞ்ச் போடு. ஏய் அந்த சைடு போறடா அப்படியே. ஹீரோ ஃப்ரண்ட்ல விடுங்க. ஃப்ரண்ட் வழியா விடுங்க. ஹரிஸ் கல்யாண் அவர்களை வருக அன்புடன் வரவேற்கின்றோம். வெல்கம் சார். வெல்கம். மேடையில் திருச்சி எப்பவுமே என்னை ரொம்ப அன்போட வரவேற்கிறது. சமீபமாக 2-3 தடவை இங்கே வரதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இந்த தடவை வரும்போது கோவிலுக்கு போகணும், ரங்கநாதரை பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நான் வந்த ஃப்ளைட் டைமிங்கு அதில் நட சாத்திடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி நட அதை பார்க்க முடியலன்னு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அதுக்கப்புறம் யோசித்தேன், சரி ஓகே பார்த்துக்கலாம், அடுத்த வாட்டி வருவோம், வராங்களா போயிட போகிறோம். குழந்தையும் தெய்வமும் ஒன்று. ஸோ உங்களையும் பார்த்ததில் எனக்கு அதோட சந்தோஷம். இது எத்தனையோ நிகழ்ச்சிக்கு படம் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சியாக இருக்கட்டும், இல்லை காலேஜ் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக நான் போயிருக்கேன். பட் இந்த மாதிரி அதெல்லாம் எனக்காக போனேன். பட் இது வந்து உண்மையாகவே ஐ வாண்ட் டு கிவ் பேக் தட் லவ். என்னை அழைச்ச அந்த பிஎஸ்ஆர் ட்ரஸ்ட் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சிறார் 2023க்கு என்னை அழைத்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாரையும் பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்தால் குழந்தைங்களாம் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்களோ அதை விட 10 மடங்கு உங்கள் எல்லாரையும் பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் பிஎஸ்ஆர் ட்ரஸ்ட் பற்றி சொல்லி ஆகணும். 50 பேரில் ஆரம்பித்து இன்றைக்கி 1000 பேர், அடுத்த வருஷம் 5000 சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு தனி மனிதனின் உழைப்பை தாண்டி அதில் ஒர்க் பண்ணுறக்கூடிய வாலண்டியர்ஸ், இந்த என்டையர் டீமுக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். முக்கியமாக கல்விக்கு உதவுறாங்க, சாப்பாடு, அப்புறம் மருத்துவம், இது 3 ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எங்கள் அப்பா எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லுவார், நீ 10 ரூபாய் சம்பாதிச்சேன்னா பாதி நீ வச்சுக்கோ, இல்லை பாதிக்கு மேலே கூட நீ வச்சுக்கோ, அதுக்கு மீதி இருக்கிறது உண்டு கிடையாது. ஏன்னா பணம் இன்றைக்கி நம்ம கையில் இருக்கும், நாளைக்கு வேற ஒருத்தர் கையில் போயிடும். ஸோ அதனால் மீதி நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ நானும் என்னால் முடிஞ்ச கல்வியாக இருக்கட்டும், மருத்துவ உதவியாக இருக்கட்டும் நான் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு இன்றைக்கி வந்து இதே மாதிரி பெரிய அளவில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிஎஸ்ஆர் ட்ரஸ்ட் அவங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷம். அதாவது லைஃப் மைண்ட்ஸ் அட்ராக்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரே விஷயந்தான், மேடம் சொன்ன மாதிரி கல்வி ரொம்ப முக்கியம், உங்களுடைய பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்து கரெக்டாக போகணும் அப்படின்னு அழகாக சொன்னாங்க. திருக்குறளில் ஒரு குறள் இருக்குது, ஒருமைக்கண் தான் பெற்ற கல்வி ஒருவருக்கு எடுமையும் ஏமாப்புடைத்து அப்படின்னு ஒரு குறள் இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம இந்த ஜென்மத்தில் கற்றுக்கிற விஷயம், படிப்பாக இருக்கட்டும், எந்த கலையாக இருக்கட்டும், இந்த ஜென்மத்தில் மட்டும் கிடையாது, நம்ம 7 ஜென்மத்துக்கும் நம்மளை காப்பாற்றணும். அதுதான் அந்த பொருளுடைய பொருள். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டை தேர்ந்தெடுத்து அதில் என்ன பண்ணணுமோ, அது மியூசிக்காக இருக்கலாம், இல்லை எதுவாக வேணா இருக்கலாம், அதில் பெஸ்ட்டாக நீங்களாக படித்து பெரிய ஆளாக வரும். நாளைக்கு நீங்கள் 10 பேருக்கு உதவி பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக அதை பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். மறுபடியும் என்னை அழைத்ததற்கு ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாரையும் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். அன்பை மட்டுமே பகிர்வோம், அன்பை மட்டுமே கொடுப்போம். நன்றி. Thank you so much sir. Well speech ரொம்ப அழகா ஸ்பீச் கொடுத்தாங்க நம்முடைய சிறப்பு அழைப்பாளர்கள் எல்லாருமே.